குண்டாஸ் போட்டே அவர் வெளில வந்துட்டாரு. இப்போ இது மாதிரி பண்ணி என்ன சாதிக்க போறீங்க? சமீபத்தில் கோர்ட்டில் கூட சொல்லியிருக்காங்க, கேஸை போடுறீங்கன்னா அது நிற்குமான்னு பார்த்துட்டு ப்ரொசீட் பண்ணுங்க அப்படி. இந்த மாதிரிலாம் போயிட்டே இருந்ததுன்னா ஏற்கனவே குண்டாஸ் போட்டு அதையும் குவாஷ் பண்ணிட்டு வெளில வந்தவர் சவுக்கு சங்கர். அரெஸ்ட் பண்ணணும் வந்துட்டாங்க. இவர் லாயர் வரணும்னாரு, வந்துட்டாங்க. கதவை சாத்திங்கன்னா அரெஸ்ட் பண்ணாமல் போயிட போகிறாங்களா? இதுதான் ஒரு அதிகாரம் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்றதுக்காக அதை சும்மா நம்ம யூஸ் பண்ணோம்னா கடைசியில் அந்த அதிகாரத்தையே புடுங்கிடுவாங்க. அந்த அதிகாரம் கோர்ட்டு கிட்ட இருக்கு. கதவை உடைக்கிறாங்கன்னா பின்ன வீட்டுக்குள்ள பூந்துட்டு அவங்க என்ன அரெஸ்ட் பண்ணாம சார் அவர் கதவை சாத்தினார் சார் அப்படின்னு நான் சொல்ல முடியும். 20 எஃப்ஐஆர் இருக்கு, வெளில வரதுக்கு கொஞ்ச நாள் ஆகும் அப்படி. இப்போ கொஞ்ச நாள் உள்ள போட்டு எப்படியும் எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்துட போறாரு. அப்போ இன்னும் விகரசா தான் அவர் பேச போறாரு. எதுக்கு இதெல்லாம்? இப்போ அந்த கதவை உடைச்சிட்டு போறாங்க அப்படின்னும் போது பாக்குற ஜனங்க என்ன யோசிப்பாங்க? இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் அரசியல் ஞானி, அரசியல் சக்கரவர்த்தி, த டெய்லி பஞ்ச் சேனலுடைய ஓனரான அருண் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம். ஏன் அது ஓனர்னே சொல்லி நிற்கிறேன் நீ? சரி சொல்லு, உனக்கு என் மேலே என்ன இதுவும் தெரியல. நீங்கள் தான் சார் ஓனராக இருக்கீங்க. சரி, ஓகே சார். இப்போ சவுக்கு சங்கர் அவர்கள் காலையிலேருந்தே ரொம்ப ஃப்ளாஷ் நியூஸாக போயிட்டு இருக்கிறது தான், அதாவது அவர் அரெஸ்ட் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி. சரி, அரெஸ்ட் பண்ணுறாங்க, ஓகே. ஆனால் கதவை ஓப்பன் பண்ண மாட்டேங்கிறாருன்னு கடப்பாரெலாம் எடுத்துகிட்டு வராங்களே சார், அதெல்லாம் என்ன நியாயம்? அதாவது ஒரு காலத்தில் இந்தியன் கிரிக்கெட் டீம் பற்றி சொல்லுவாங்க, ஜெயிக்க வேண்டிய மேட்சை தோத்துட்டு வருவாங்க இவங்க அப்படின்னு. அந்த மாதிரி தான் திமுக பண்ணிட்டு இருக்காங்க. யார் இவங்களுக்கு இந்த மாதிரிலாம் அட்வைஸ் கொடுக்கறதுன்னு எனக்கு சுத்தமாக புரியல. இப்போ தான் எனக்கு இந்த விஷயம் ஞாபகம் வருது. ஜெயலலிதா அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாங்கன்னு சொன்னால் 4 வருஷம் கண்டுக்கவே மாட்டாங்க. கடைசியில் வருவாங்க, டக்கு புக்குன்னு ஏதோ ஒரு அலையன்ஸுன்னுவாங்க, இல்லை தனியாக நிற்கிறேன்னுவாங்க, ஜெயிச்சுட்டு போயிடுவாங்க. காரணம் என்னென்னா அவங்க நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காங்க, நாம் எதுவுமே பண்ண வேண்டாம். கடைசி 4 ஓவர்ன்றது திமுகவுக்கு பயங்கரமான ஒரு வீக் பாயிண்ட்டு. அவங்களே சொதப்பி விக்கெட்டை விட்டுட்டு தோற்றுருவாங்க அப்படின்னு அவங்க நல்லா புரிஞ்சு வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி இவங்க எதுக்கு தேவையில்லாமல் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியல. என்ன, இப்போ இன்றைக்கி சனிக்கிழமை, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, 2 நாள் கோர்ட்டு கிடையாது. அப்புறம் திங்கக்கிழமை போவாங்க. அது அப்படி கொஞ்ச நாள் இழுத்தடிச்சு அதுக்கப்புறம் என்ன குண்டாஸ் போட்டே அவர் வெளில வந்துட்டார். இப்போ இது மாதிரி பண்ணி என்ன சாதிக்க போகிறீங்க? அந்த அதர் ஹேண்ட் பீப்புளுடைய பெர்செப்ஷன் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். இப்போது உங்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கறதுக்குன்றதுக்கு மிகப்பெரிய ஒரு மீடியா வளம் இருக்கின்றது. அந்த சோஷியல் மீடியாலையும் ஏராளமான பேர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருந்துச்சு இந்த ஒரு மனுஷன் கத்துறது தானே அவங்களுடைய சான்சஸையே ஸ்பாயில் பண்ண போகுது. யோசிச்சு பார்க்க வேணாம். இப்போ மத்தியில் பாஜக அரசாங்கத்தை எடுத்துக்காங்க. இப்போ சமீபத்தில் கர்நாடகத்தில் இந்த மாதிரி அந்த ஆன்டி ஹேட் பில் அப்படின்னு ஒன்று மசோதா கொண்டு வந்திருக்காங்க. அதில் இருக்க ப்ரொவிஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா குபீர்னு இருக்குது. ஆனால் மத்தியில் மோடி அவர்களை பற்றி இங்கே தமிழ்நாட்டிலேயே எத்தனையோ பேர் எவ்வளோ பேசியிருக்காங்க, அண்டு நாடு முழுக்க எவ்வளோ அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க அது மாதிரிலாம் பண்ணுறது கிடையாது. ஏன்னா இதெல்லாம் போய் நம்ம பண்ணிக்கினே இருந்தோம்னா இதெல்லாம் ஒரு பொழப்பா? இவங்கெல்லாம் சொல்லி, அதாவது என்ன ஒன்று சொல்லுவாங்களே, எறும்பு ஊற கல் தேயுமா அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க சொல்லிலாம் ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம், அதை ஜனங்க பார்க்குறாங்க, அவங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குது, அதனால் அவங்க சப்போர்ட்டை கொடுக்க போகிறாங்க. இங்கே 4 பேர் கியாமியான் கத்துறதுனால எங்களுக்கு ஒன்றும் ஆக போகிறது கிடையாது அப்படின்னு அவங்க இருக்காங்க. ஆனால் இங்கே தமிழகத்தில் அப்படி இல்லை. ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்துலேயும் இந்த மாதிரி பார்த்துருக்கோம். அதே மாதிரி திமுக ஆட்சி காலத்திலையும் இந்த மாதிரி நடந்து கொண்டு இருக்கின்றது. ஆனால் அதுதான் ஜனங்களோட பெர்செப்ஷனை மாற்றும் அப்படின்றத பற்றி யாரும் சொல்லலை போல இருக்குது. இப்போ இவர் அரெஸ்ட் பண்ணுறது சரி, அரெஸ்ட் பண்ணணும்னு வந்துட்டாங்க. இவர் லாயர் வரணும்னாரு, வந்துட்டாங்க. கதவு சாத்திங்கன்னா அரெஸ்ட் பண்ணாமல் போயிட போகிறாங்களா? இல்லைங்க, கதவு பூட்டப்பட்டிருக்கின்றது, அதனால சீல் வைக்கலாமா? ஐயோ, அது கூட வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு அவங்க என்ன ஈடியா? அதனால் இது ஒரு தேவையில்லாத முயற்சின்னு தான் சொல்லுவேன் அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும். பாருங்க, சமீபத்தில் கோர்ட்டில் கூட சொல்லியிருக்காங்க, ஒரு கேஸை போடுறீங்கன்னா அது நிற்குமான்னு பார்த்துட்டு ப்ரொசீட் பண்ணுங்க அப்படின்னு. இந்த மாதிரிலாம் போயிட்டே இருந்ததுன்னா ஏற்கனவே குண்டாஸ் போட்டு அதையும் குவாஷ் பண்ணிட்டு வெளில வந்தவர் சவுக்கு சங்கர் மறுபடியும் இது நிச்சயமாக சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கூட போகலாம். இவங்க இங்கே போவாங்க, அப்புறம் மேலே போவாங்க அப்படின்ட்டு. சரி, இந்த மாதிரி நிறைய வழக்குகள் தொடர்ந்து வந்துட்டே இருந்ததுன்னு சொன்னால் ஏற்கனவே எந்தெந்த வழக்குகளில் கைது செய்யணும் அப்படின்றத பற்றி க்ளீனாக டைரெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்டு இந்த மாதிரி கோர்ட்டுடைய டைரெக்ஷன்ஸ்லாம் எல்லா காவல் நிலையங்களுக்கும் இது பண்ணணும் அப்படின்ட்டு டிஜிபிக்கெல்லாம் கூட சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்ததுன்னா என்ன ஆகும்னா, ஒரு காலகட்டத்தில் இந்த பாண்டி நாட்டில் யாரும் வாய் திறந்து பாடக்கூடாது அப்படின்னு ஹேமநாத பாகவதர் கண்டிஷன் போடுவார் பாருங்கள். அந்த மாதிரி
சுப்ரீம் கோர்ட்டே முன் வந்து இந்த மாதிரி தேவையில்லாத கைதுகளை தடுக்க வேண்டும், மனித உரிமை மீறல், தனி மனித சுதந்திரத்தை இது பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இதுதான் கைட்லைன்ஸ் நாளைக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ண முடியாமல் நிற்பாங்க. இதுதான் ஒரு அதிகாரம் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்றதுக்காக அதை சும்மா நம்ம யூஸ் பண்ணோன்னா கடைசியில் அந்த அதிகாரத்தையே பிடுங்கிடுவாங்க. அந்த அதிகாரம் கோர்ட்டுக்கிட்ட இருக்குது, அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா அவங்க டீட்டெயில்டு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க அரெஸ்ட்டுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு. அதையும் நம்ம வந்து இப்படி பண்ணிகிட்டே இருந்தோன்னா அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு தலையிடுவதை தவிர்க்க முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க? இப்போது ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்நாட்டில் அந்த போக்குவரத்து கழகங்களுக்கு வந்து தலைவர்கள் பெயர் வைப்பது அப்படின்னு அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகிட்டு கடைசியில் எதுவுமே கிடையாது, டிஸ்ட்ரிக்ட் பேர் தான் அப்படின்ட்டாங்க. இன்னி வரைக்கும் அது அப்படியே தான் இருக்குது இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் ஆக போகுது. இது ஏன் வந்து இந்த அளவுக்கு அவங்க போகிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. சரி, கதவை உடைக்கிறாங்கன்னா இப்போ வீட்டுக்குள்ளே பூந்துட்டா அவங்க என்ன அரெஸ்ட் பண்ணாமல் சார் அவர் கதவை சாத்தினார் சார் அப்படின்னு நான் சொல்ல முடியும்? ஆப்டிக்ஸ் போத் சைட்ஸ் ஆர் பிளேயிங் அப்படின்னு சொல்கிறேன், கவர்மெண்ட் சைட்லேயும் அவர் சைட்லேயும். அது எத்தனை நாளைக்கு நீங்கள் அவரை உள்ளே வைக்க போகிறீங்க? அவங்க ஒரு வீடியோ போட்டிருந்தார், 20 எஃப்ஐஆர் இருக்குது வந்து கைது செய்யப்படுறாரு. அது தெரியல, அவர் என்னோ சொல்லியிருக்காரு. நேற்று ஏதோ நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டு இருந்தார், அது பார்த்தேன் நான். அதில் வந்து யாரோ ஒருத்தர் ஏதோ வீட்டு அட்வான்ஸாக என்னவோ தெரியல, அது இவர் சொன்னார் சம்திங், அதில் வந்து இவர் பேரையும் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துருக்காங்க அப்படின்னு அவர் ஒன்று சொல்லியிருந்தார். இது இருக்கலாம், சவுக்கு சங்கரே சொல்லியிருந்தார்ல 20 இல்லை மாலதி அவர்கள் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், 20 எஃப்ஐஆர் இருக்குது, வெளில வரத்துக்கு கொஞ்சம் நாள் ஆகும் அப்படின்னு. சரிங்க, நீங்கள் இப்போ கொஞ்ச நாள் உள்ளே போட்டு எப்படியும் எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்துட போகிறாரு, அப்போ இன்னும் விகரசாக தான் அவர் பேச போகிறாரு. எதுக்கு இதெல்லாம்? இன்னொரு குண்டாஸ் போட்டால் எலெக்ஷன் முடிஞ்சு தான் சார் வெளியே வரும், அந்த பிளான் அப்படி இல்லைங்க. அதாவது குண்டாஸ் போட்டால் 3 மாதம் எல்லாம் கரெக்டு, அப்போ கூட சரி நீங்கள் 2 மாதம் கழிச்சு போடுவாங்க அப்படின்னு சம் எக்ஸ்ட்ராடினரி சர்க்கம்ஸ்டன்சஸில் அவங்க நேரடியாக கூட ஹைகோர்ட்டுக்கு போகலாம், இந்த மாதிரி இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மேபி கோர்ட் அதை கக்னிசன்ஸ் எடுத்துட்டாலும் எடுத்துக்கலாம். எவ்ரிதிங் டிபெண்ட்ஸ் அப்பான் தேர் ஆக்ஷன்ஸ் அண்டு கோர்ட்டுடைய முடிவு, அதை பொறுத்து தானே இருக்குது. அதனால் இது வந்து டெஃபினட்டாக இவங்க மேலே பேக் ஃபயர் ஆகும் தான் நான் சொல்லுவேன், ஜனங்களுடைய பெர்செப்ஷன் பொறுத்த வரைக்கும். ஓகே சார். சார் இப்போ வந்து அவர் இப்போ யூடியூப் சேனல் வச்சு பேசிக்கிட்டு இருக்காரு, ஓகே. அதாவது மீறி போனால் ஒரு 10 லட்சம் பேர் மேக்ஸிமம் பார்க்குறான்னு வைங்க சார். அந்த 10 லட்சம் ஓட்டாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு இது ரேர் தான். பட் தெம்மாத்தூண்டு அந்த ஓட்டு ஒரு 5 லட்சம் ஓட்டு அவர் பேசுகிறனால அவர் திமுகவை எகெயின்ஸ்டாக போகுது அப்படின்னா அந்த 5 லட்சம் ஓட்டுக்கா சார் பயந்து இவ்வளோ நாள் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணுறாங்க? நான் ஒன்று சொல்லிட்டா, இப்போது 1 லட்சம் பேர் பார்க்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த 1 லட்சம் பேரும் ஆஹா இவர் இந்த மாதிரி சொல்லிட்டாருப்பா அப்படின்ட்டு மாற போகிறது கிடையாது. அதாவது இப்போ நான் பேசுகிறத ஒருத்தர் பார்க்குறாரு அப்படின்னு சொன்னால் அவருக்கு பிடிச்சா மாதிரி நான் பேசியிருந்தேன்னா, அவருடைய கொள்கைக்கு ஏற்ற மாதிரி இல்லை அவருடைய தலைவர் யாரோ அவருக்கு ஏற்ற மாதிரி நான் பேசியிருந்தேன்னா மட்டும்தான் பார்க்க போகிறாரு. அவரோட தலைவராக நினைக்கிறவரை இல்லை ஹீரோவாக நினைக்கிறவரை பற்றி நான் ஏதாவது விமர்சனம் பண்ணானா, டே பாடா நீ எல்லாம் ஒரு பெரிய ஆளா அப்படின்ட்டு அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிட்டே இருக்க போகிறாரு. ஸோ அடுத்த சித்தாந்தங்கள் இருக்கவங்க இதை வந்து பார்க்க போகிறது கிடையாது. அண்டு நியூட்ரல் ஓட்டர்ஸும் இதை பார்த்து ஓ அப்படியா இவர் சொல்கிறது நிஜம் இதெல்லாம் நம்பினா அப்புறம் நான் தான் பெரிய முட்டாள், புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி தான். அதனால தான் நான் சொல்கிறேன் அந்த பெர்செப்ஷன் பேட்டில் அப்படின்னு. ஜெயலலிதா அவர்கள் அப்படி தான் பண்ணாங்க ஒரு காலகட்டத்தில். அது அவங்களுக்கு பெரிய எதிர்ப்பாக இருந்தது, ஏன்னா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. இப்போ அந்த கதவை உடைச்சிட்டு போகிறாங்க அப்படின்னும் போது அஃப்கோர்ஸ் அவர் உள்ளே இருக்காரு, கதவை உடைக்கிறாங்க. பட் பார்க்குற ஜனங்க என்ன யோசிப்பாங்க, நாங்கள் அது நல்ல வீடு, அது கதவெல்லாம் உடைச்சிட்டு போகிறாங்க, இப்படிலாம் பண்ணால் என்ன அது எதுக்கு இதெல்லாம் பண்ண அதான் அப்படி தானே நினைப்பாங்க. அப்போ இது வந்து ஒரு நெகட்டிவ் இம்பேக்டை தான் கிரியேட் பண்ணோம். அது பொதுவாகவே ஆட்சியில் இருக்கவர்கள் புரிந்து கொள்வதில்லை. ஓகே சார். அடுத்ததான் நம்ம தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள், அதாவது பாராளுமன்றத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்காலர், அவர் மிகப்பெரிய ஆளுமை திறமை கொண்ட கருணாநிதி அவர்களுக்கு வந்து பாரத் ரத்னா அவார்டு கொடுக்கணுன்ற மாதிரி ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்களே, அதை எப்படி பார்க்குறீங்க? கரெக்ட், கொடுத்துடலாம். இப்போ அண்ணன் ட்ரம்ப் வந்து நான் போரை நிறுத்தினேன்னு கோடு போட்டு நோபல் பரிசு கொடுக்கணும்னு கேட்டுட்டு இருக்காருல்ல. அந்த இலங்கையில் தமிழர்களுக்கு எதிரான யுத்தம், அந்த உண்ணாவிரதம் இருந்து அதை நிறுத்தினது அவர் தானேங்க. அவங்கள கேளுங்க, சொல்லுவாங்க. அது 1.5 மணி நேரமோ 2 மணி நேரமோ நம்ம சென்னை கடற்கரையில் உண்ணாவிரதம் இருந்து இவர் என்னடானா பேச்சுவார்த்தையெல்லாம் நடித்து மருமவனெல்லாம் அனுப்பி நான் சண்டையை நிறுத்தினு கோடு போட்டுனுக்கிறாரு ட்ரம்ப்பு. இங்கே நம்ம சிம்பிளாக 2 மணி நேரத்தில் முறிச்சிட்டோம்ல. ஆனால் எனக்கு என்ன ஒரே ஒரு வருத்தம் அப்படின்னா, 2004லேருந்து 2014 வரைக்கும் அங்கே ஆட்சியில் இருந்தாங்க, அப்பெல்லாம் கேட்கலையே.
ஏன் இப்போ கேட்குறாங்க? அப்போயே கேட்டிருந்தா கிடச்சிருக்கும்ல. இப்போ கொடுத்துருப்பாங்க சார். என்ன பட் இருந்தாலும் இப்போ பாஜகவினருமே வந்து இப்போ அவரோட பேரில் 100 ரூபா நாணயம்லாம் வெளியிடுறாங்க. ஸோ மேபி கொடுத்தாலும் கொடுக்கலாம்ல சார்? அப்புறம் சொல்ல முடியாது. பாஜக வந்து மோடி அவர்களே வந்து பாரத ரத்னா நான் வழங்குகிறேன் அப்படின்னு தமிழ்நாட்டில் ஒரு விழா எடுத்து இங்கே இருக்கவங்கலாம் புலவாங்க, பாஜக ஆதரவாளர்களாம், ஏங்க என்னங்க அப்படின்னு. இல்லைங்க, அவருக்கு கொடுக்குறேங்க. அவங்க என்ன நினைப்பாங்க பார்த்தீங்களா? அப்போ திமுக ஆதரவாளர்களாம் நமக்கு ஓட்டு போடுவாங்க. இது கூட நல்ல ஐடியாவாக இருக்கு. ஓகே சார். சார் அடுத்து இப்போ சொன்ன மாதிரி இப்போ பாராளுமன்றத்தில் வந்து அந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூ வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிட்டு இருக்குது. அது திருப்பரங்குன்றத்தில் பற்றி பேசினாவே வந்து திமுகவினை கொந்தளிச்சு வெளியே போயிடுறாங்க. ஆனால் ஜிஆர் சுவாமிநாதனை வந்து இம்பீச்மெண்ட் பண்ணி ஆகுன்ற மாதிரி ஸ்டாண்டு எடுக்கிறாங்க. ஸோ இது எங்கே தான் போய் முடியும்? இப்போ இம்பீச்மெண்ட்லாம் சான்ஸே கிடையாதுங்க. இது வந்து ரைட்டு, நாங்கள் இது பண்ணுறோம் அப்படின்றதுக்காக அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. மற்றபடி அந்த மோஷன் பாஸ் ஆகிறதுக்கு முதல்ல அதை அட்மிட் பண்ணுவாங்களா அப்படின்றது சந்தேகம். ஏன்னா நீங்கள் வந்து மிஸ்பிஹேவியர் ஆர் இன்கெப்பாசிட்டி அப்படின்னு சொன்னால் அதற்கான ஆதாரங்களை எல்லாம் கொடுக்க வேண்டும். இதில் வந்து நேற்று ஒரு பத்திரிகை செய்தி ஒன்று பார்த்தேன், ஒரு ஆர்டிக்கல். அதில் வந்து ஏற்கனவே அவருக்கு எதிராக ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க புள்ளி கூட்டணியில் அப்படின்னு ஒரு செய்தி இருந்தது. இதெல்லாம் வந்து ஒரு ஆப்டிக்ஸ் அகைன். பார்த்தீங்களா, நாங்கள் வந்து மைனாரிட்டிகள் பாதுகாப்புக்காக, மத ஒற்றுமைக்காக இதெல்லாம் நாங்கள் இது செய்வோம் அப்படின்னு. ஆனால் இதில் பாதிக்கப்பட போகிறது யாருன்னா, இந்த தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி காங்கிரஸும் அதை சார்ந்த கட்சிகளும் தான் வந்து மற்ற இடங்களில் அடிவாங்க போகுது. ஏன்னா மோஸ்ட்லி அதெல்லாம் ஹிந்தியில் நடக்கிற விவாதங்கள், அவங்க ஹிந்தியில் பேசுகிறாங்க நிறைய எம்பிக்களோ மந்திரிகளோ. இதெல்லாம் வந்து அவங்க நார்த்தில் தான் சுத்த விடுவாங்க. ஸோ காங்கிரஸ் வந்து சுத்தமாக வழிச்சிக்கின்னு போயிடும். அவங்களுக்கு அதை பற்றிலாம் கவலையே இல்லை. விடுங்க, நாங்கள் வந்து ஊபி மாப்பி இங்கெல்லாம் தோற்று போனால் கூட தமிழ்நாட்டில் எங்களுக்கு எப்படியும் ஒரு 10 சீட்டு கொடுப்பாங்க, அது நிச்சயம், அது போதும் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டாங்க போல இது. அதனால் நம்ம கட்சி நாசமாக போனாலும் பரவாயில்ல, திமுக ஜெயிப்பதற்கு நாங்கள் எது ஒன்றாலும் செய்வோம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு தான்ப்பா ஏதாவது அவார்டு கொடுக்கணும் தியாகத்துக்காக. சார் அதே மாதிரி நேற்றுக்கு வந்து அரசு தரப்புலேருந்து கோர்ட்டில் சொல்லும்போது, அதாவது அது தீபத்தூணே கிடையாது, இது வெறும் ஒரு சர்வே கல் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களே சார். அவங்கள்ட்ட ஆதாரம்லாம் இருக்கா என்ன? அது கேட்டிருக்காங்க. அந்த ஹெச்ஆர்என்சி வந்து ஒரு எக்ஸ்பர்ட் பாடி அப்படின்ற மாதிரி சொன்னதாக ஒரு இதில் பார்த்தேன் நான். ஹெச்ஆர்என்சி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடி, இட் இஸ் நாட் அன் எக்ஸ்பர்ட் பாடி. அடுத்தது அது தீபத்தூண் இல்லை அப்படின்னு யார் முடிவு செய்யணும் அப்படின்னா, அது வல்லுநர்கள் அப்படின்னு தான் வந்து முடிவு பண்ணணும், அது என்ன மாதிரி தூண் அப்படின்னு. சரி, வாட்டவர். இது இப்போ இவங்க தரப்பு வாதங்களை வச்சுருக்காங்க, அண்டு அவங்க தரப்பில் அவங்க வாதங்களை வைக்க போகிறாங்க, எவிடன்ஸை வைக்க போகிறாங்க. ஆனால் இத்தனை வருஷமாக இல்லாத புது வழக்கத்தை கொண்டு வரீங்களே அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது. 100 வருஷமாக இல்லை, இப்போ தான் வந்து இது மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா, இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு அப்போ இருந்த மெட்ராஸ் ராஜதானி, அதுக்கப்புறம் தமிழ்நாடு, இதில் எத்தனையோ அரசாங்கங்கள் இருந்திருக்கின்றன. 67க்கு அப்புறம் திராவிட கட்சிகள் தான் இங்கே இருந்திருக்கின்றன. திமுக பலமுறை இங்கே ஆட்சியில் இருந்திருக்கின்றது. கலைஞர் பலமுறை முதல்வராக இருந்திருக்கின்றார். அப்போதெல்லாம் இல்லாத ஒரு வழக்கமாக முத்தமிழ் முருகன் மாநாடு அப்படின்னு இங்கே நடத்துகிறாங்களே. இது வரைக்கும் எந்த ஒரு திமுக அரசாங்கமோ இல்லை அதிமுக அரசாங்கமோ கூட முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்திருக்காங்களா? இப்போ எதுக்கு நீங்கள் நடத்துறீங்க? இல்லாத வழக்கமாச்ச. இதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க? மதச்சார்பற்ற அரசு, மதச்சார்பற்ற கான்ஸ்டியூஷன் அப்படி தானே சொல்லிட்டு இருக்காங்க புள்ளி கூட்டணியில். அப்போ மதச்சார்பற்ற அரசு ஒரு மதத்தை சார்ந்த கடவுளுக்கு விழா எடுப்பதை எப்படி ஏற்றுக்க முடியும்? இதுவும் இல்லாத வழக்கம் தானே. இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க நீங்கள்? அதனால் வழக்கம் இருக்கா இல்லையா அப்படின்றது வேறு. பக்தி அப்படின்னு வந்தாச்சுன்னா நாங்கள் எங்கே ஒன்றா விளக்கேற்றுவாங்க. அந்த இடம் டிஸ்பியூட்டட், அது வேறு யாருக்காவது சொந்தமான இடத்துல. இப்போ உங்கள் வீட்டில் வந்து நான் விளக்கேற்றுறேன்னு சொன்னால் நீ கேட்கல. எங்கள் வீட்டில் நான் விளக்கேற்றுறதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் யார்கிட்டையும் கேட்க வேண்டியதில்லை இல்லையா? அந்த மாதிரி பக்தர்கள் விளக்கேற்றுறாங்க அப்படின்னும் போது, இல்லை அங்கே தான் ஏற்றணும் இங்கே ஏற்றக்கூடாதுன்னா ரைட், இது கோர்ட்டு முடிவு பண்ணட்டும். முதல்ல கோர்ட்டு முடிவு பண்ணி ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இல்லை நாங்கள் 2014 தீர்ப்பு அதன்படி நடக்கிறோம் அப்படின்னா லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் எதுவோ அதுதானுங்க செல்லும். இது என்ன லாஜிக் அப்படின்னு எனக்கு புரியல. விடுங்க, அல்டிமேட்லி இங்கே இதை முடிவு பண்ணணும். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க, அங்கே முடிவு வரட்டும். ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஒருவேளை சுப்ரீம் கோர்ட்லேயும் வந்து இது செல்லும், அங்கே தான் ஏற்றணும்னு சொன்னாங்கன்னா, அப்போவும் வந்து எங்களுக்கு வந்து ஆட்சின்றது தோளில் இருக்க துண்டு மாதிரி, அதனால் நாங்கள் ஏற்ற மாட்டோம், ஆட்சி போனாலும் பரவாயில்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா, அப்போ மறுபடியும் அன்றைக்கி சொன்ன மாதிரியே சொல்கிறேன், எழுந்து நின்று சல்யூட் அடிக்கிறேன். அவ்வளோதான் நம்மளால் பண்ண முடியும். ஓகே சார். அடுத்த பார்த்தோம் அப்படின்னா, நேற்று வந்து ஒரு ஃபங்க்ஷன் கண்டக்ட் பண்ணப்படுச்சு. அதாவது ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எல்லாருமே வெல்லும் தமிழ் பெண்கள் அப்படின்ட்டு. ஓகே, அந்த நிகழ்ச்சி எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? சரி,
அதாவது இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் இதெல்லாம் எங்களுடைய சாதனைகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் தாவேகாலையாக இருக்கட்டும், அதிமுகலையாக இருக்கட்டும் பயங்கரமாக ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் இன்னொருத்தர் வேற ஏதோ சொல்லியிருக்காரு, இங்கே தமிழகத்திலேருந்து ஒரு பெண் டிஜிபி வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் இப்போ வந்து இவங்க பொறுப்பு டிஜிபி அவர் லீவில் போனவுடனே அவருக்கு பதிலாக இன்னொரு பொறுப்பு டிஜிபி இப்படியே பண்ணிட்டு இருக்காங்க, ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு. ரைட், ஒரு ஆளுங்கட்சி அப்படின்னும் போது எங்களுடைய சாதனைகள் அப்படின்னு இப்படி தான் பண்ணுவாங்க. அதை எஃபெக்டிவாக கவுண்டர் பண்ண வேண்டியது வந்து எதிர்க்கட்சிகளுடைய வேலை. சமீபத்தில் தாவேகால சில யங்ஸ்டர்ஸ் வந்து கரெக்டாக கவுண்டர் பண்ணுறாங்க நிறைய விஷயங்களை. நான் பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டேன். அந்த மாதிரி அதிமுக பாஜக இருக்காங்க, அவங்கக்கிட்ட இல்லைன்னு சொல்லலை. சொல்லப்போனால் திமுகவுக்கு அடுத்தது அதிகமான இளைஞர்கள் கொண்ட கட்சி அப்படின்னு சொன்னால் நான் பாஜகவை தான் சொல்வேன். சார் நீங்கள் தாவேகா அப்படின்னா அது ஒன்றும் ரசிகர் மன்றமாக இருக்குது, கட்சி ஆகட்டும், அப்புறமா நான் அதை சொல்கிறேன் நான். ஆனால் தேவையில்லாமல் இவங்க வந்து தாவேகாவை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க திமுக. இது வந்து மிகப்பெரிய தவறு அவர்கள் செய்கின்றது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, மைனாரிட்டி வாக்குகள் வந்து அந்த பக்கம் விஜய் கட்சி பக்கம் போயிடுது. அதே மாதிரி விசிகா அண்ணன் திருமாவர்களே சொல்லியிருக்காருல, இங்கேருந்து அங்கே போகிறவங்கெல்லாம் கொள்கை பிடிப்பற்ற பதர்கள் அப்படின்னு. ஸோ அவங்க ஓட் பேங்க் சரிகின்றது அப்படின்றதுக்காக கூட இந்த திருப்பரங்குன்றம் ஒரு இஷ்யூ அப்படின்னு நான் பார்க்கலாம். ஆனால் பிரச்சனை வேறு. விஜய் அவர்கள் பக்கம் போவது அப்படின்றதும் இவங்க இந்த இஷ்யூவை கையில் எடுத்ததும் சம்பந்தம் இல்லாத விஷயங்கள். அதை புரிஞ்சுக்கணுமா பிஸ்தா அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்போ இங்கே தேவையில்லாமல் அங்கே தாவேகாவை வந்து புஷ் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய ஓட் பேங்க் சரியத்தான் போகின்றது. நடுவில் வந்து பாஜகவை டார்கெட் பண்ண ஆரம்பித்தாங்க, அவங்கள புஷ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனாலும் நிறைய 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள்லாம் வந்து தாவேகாவை பார்த்து மெர்சல் ஆகியிருக்காங்கன்றது நல்லா தெரியுது. அதனால தான் வந்து பதட்டத்தில் நான் முதல்லயே சொன்னேன் இல்லையா, ஜெயிக்க வேண்டிய மேட்சை தோத்துட்டு வருவாங்க கடைசி 4 ஓவரில் அப்படின்னு. அதைத்தான் நாம் பார்த்துட்ருக்கோம் விக்ரம். ஓகே சார். சார் அதே மாதிரி இப்போ ஸ்டாலின் மேலே ஒரு கேஸ், அதை 2011 வந்து அவர் வந்து குளத்தூரில் ஏமாற்றி அதாவது ஓட் சோரி பண்ணி ஜெயிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி செய்தி துரைசாமி அவர்கள் போட்டிருந்தார் சார். அந்த நிலவரம் என்ன சார் கேஸ் வரும்போது? அது வந்து இப்போ மறுபடியும் ஏதோ தள்ளி வச்சிருக்கிறதா கேள்வி. இதுங்க எலெக்ஷன் இதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிருமாங்க? நீங்கள் அப்படி பார்க்க போனால் 2019 வேலூர் பார்லிமெண்ட் எலெக்ஷனை தள்ளி வச்சாங்க, ஞாபகம் இருக்கா? இவர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் மகன் தான் அங்கே கதிர் ஆனந்த் அவர்கள், ஆமாம், அவர் தான் அங்கே போட்டியிட்டார். இது மாதிரி பணம் ஏதோ கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு அதை தள்ளி வச்சாங்க. அதுக்கப்புறம் அவர் ஜெயிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் 24 எலெக்ஷனில் நின்று அவர் ஜெயிச்சிட்டாரு. அதுக்கப்புறமா யோசிச்சுக்கின்னு எப்போ 19 தள்ளி வச்சாங்களே அந்த கேஸ் என்ன ஆச்சு அப்படின்ட்டு ஏதோ மறுபடியும் ஆரம்பித்தாங்க போல இது. என்ன ஆச்சுன்னு தெரியல. 29 எலெக்ஷன்லேயும் நின்று அவர் ஜெயித்த பிறகு அடுத்த சம்மன் கொடுப்பாங்க போல இது. ஸோ இது வந்து எப்படி எடுத்துகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, இவ்வளோ சீக்கிரம்லாம் அதில் முடிவு வரும்னு எதிர்பார்க்க முடியாது. அதே மாதிரி தான் இன்பதுரை அவர்கள் அப்பாவு அவர்கள் அந்த கேஸு, இன்பதுரை அவர்கள் ஜெயிச்சது செல்லாது அப்படின்னு அப்பாவு அவர்கள் போன தடவை போட்ட கேஸு, அதுவே எத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலையா? அதனால் அது பாட்டுக்கு நடக்கும், கேஸு விடுங்க. புரியுது சார். அடுத்த இப்போ அதிமுக பாஜக கூட்டணியில் நிறைய விஷயங்கள் பார்க்க முடியுது சார். அதாவது அண்ணாமலை அவர்கள் ஓபிஎஸ்ஸை மீட் பண்ணுறாரு, டிடிவி மீட் பண்ணுறாரு, டெல்லி போகிறாரு. அடுத்து நாயனார் நாகேந்திரன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி மீட் பண்ணுறாரு, உடனே இப்போ டெல்லி போயிட்டார். என்னதான் சார் நடக்குது அங்கே? இல்லை, என்ன நடக்குது அப்படின்னு சொல்கிறத விட என்ன நடக்கக்கூடாது அப்படின்னு வேணால் என்னால் சொல்ல முடியும். இது அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு. ஆமாங்க, கல்யாணத்துக்கு போனால் அவர் வந்திருந்தார், பார்த்தேன். அதுக்கப்புறம் டிடிவி தினகரன் ஃபோன் பண்ணார், சாப்பிட வாங்கினா வந்தார், அவ்வளோதான். மற்றபடி யாரை சேர்க்கறது சேர்க்கக்கூடாது அப்படின்றதுல என்டிஏ, இங்கே வந்து என்டிஏ தலைவராக எடப்பாடி இருக்கார், இங்கே பாஜக தலைவராக நயினார் இருக்கார், அவங்க முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு. கரெக்ட், அதுதான். அவர் வந்து என்ன தலைவர் பதவியே வேணான்னு ஒதுங்கி வந்துட்டார். ஸோ அவரை போயிட்டு நீங்கள் இவரை கூட்டுவாங்கன்னு சொல்கிறதோ இல்லை இவர் வந்து நீங்கள் கூப்பிடாதீங்கன்னு சொல்கிறதோ அதெல்லாம் சரியில்லை. அவர் இப்போ தலைவர் இல்லை அப்படின்னும் போது அவர் டிசைட் பண்ணுற பொசிஷனில் இல்லை. அதனால் அவர் இது மாதிரி ஏதோ பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறதும் தப்பு இல்லை, அவருக்கு இந்த டாஸ்க்கு கொடுத்துக்கிறாங்க இவங்களை கூட்டுன்னு வாங்க அப்படின்னு சொல்கிறதும் தப்பு. லெட் அஸ் அஸ்யூம் அண்ணாமலையை கூப்பிட்டு நீங்கள் தான் வந்து டிடிவி ஓபிஎஸ் இவங்களெல்லாம் சமாதானப்படுத்தி கூப்பிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுப்போமே. அப்போ அவர் போய் கூப்பிட்டு வந்துடுறாரு அப்படின்னா இங்கே அமித்ஷா அவர்களே சொல்லிட்டாரு, எடப்பாடி தான் இங்கே என்டிஏ தலைவர், அப்போ அவர் தானே ஓகே சொல்லணும். இவர் கூப்பிட்டு வந்தாலோ இல்லை அவங்க டெல்லியிலேருந்து கூப்பிட்டு வர சொன்னாலும் அது செல்லாது இல்லையா? ஸோ இந்த மாதிரி அப்படியே அடிச்சு விட்டுக்கின்னு இருந்தால் அப்படியே தான் இருக்கும். அவர் பாட்டுக்கு அவருக்கு என்ன பொறுப்பு கொடுத்துருக்காங்களோ அதை செஞ்சிட்ருக்கார்.
அவரை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதும் பண்ணாததும் அது பாஜக ஹைகமாண்டோடது. ஆனால் சிக்கல் என்னன்னா காங்கிரஸ் மாதிரியே போய் நிற்குது. மாநில தலைமை அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு முழு சுதந்திரம் கொடுக்க வேண்டும், எதுவாக இருந்தாலும் அவங்க தான் முடிவெடுக்கணும். எல்லாத்துக்கும் ஹைகமாண்ட் அப்படின்னா காங்கிரஸ் மாதிரியே தானே நீங்கள் போயிட்டு இருக்கீங்க. அப்புறம் கார்த்தி சிதம்பரம் அவர்கள் சொன்னதில் என்ன தப்பு இருக்கு? நாங்கள் 60 வருஷத்தில் ஆனதை பாஜக 6 வருஷத்தில் ஆயிடுச்சு அப்படின்ட்டார் அவர். கரெக்டு தானே? எல்லாம் இங்கே வந்து கஷ்டப்பட்டு எல்லாம் அது பண்ணிட்டு போனாங்கன்னா அங்கே உட்காந்து அப்படின்வாங்க ஹைகமாண்டில். இங்கே கிரவுண்ட் லெவலில் யாருக்கு சப்போர்ட் இருக்குது, இல்லை என்ன பண்ணலாம், அதெல்லாம் அவங்களுக்கு கவலையே கிடையாது. நமக்கு ஒரு 10 சீட்டு கொடுக்குறாங்களா, அவ்வளோதான், ரைட், 10 பேருக்கு நல்லதுன்னா எதுவுமே தப்பு இல்லை அப்படின்னு அவங்க அதை மாற்றிட்டாங்க. ஸோ அதை தவிர்த்து இருக்கலாம். இல்லை ரொம்ப ரகசியமான விஷயங்கள், சரி விடுங்க, நேரில் பார்த்து பேச வேண்டிய விஷயங்களாக இருக்கும், அதனால் போயிருக்காங்க. அதுக்கு மேலே அதில் வேறு எதுவும் இருக்கிறதா எனக்கு தெரியல. ஓகே சார். சார், அற்புதமான கருத்தில் இளையபேரோட உட்காந்துருக்கு. மிக்க நன்றி சார். நன்றி விக்ரம்.